புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறேன். கூடவே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்தா நல்லா வளரும் நோய் இல்லாமன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சாமந்தி செடி பாருங்கள், ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்தோம். இது நல்லா இருக்கு பாருங்கள், கலர் நல்லாயிருக்கு. டார்க்கு அதாவது க்ரீன் விழுது எல்லோ கலரில். நீங்கள் மழை வர சமயத்தில் கொஞ்சம் நேரம் மழையில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துருங்க புது செடியெலாம். ஏன்னா ரொம்ப நாள் பழகின செடி, ரொம்ப நாள் இருந்த செடி மழையில் நனைஞ்சு அப்படின்னா அதுக்கு எதுவும் செய்யாத செடிக்கு நம்ம புதுசாக வாங்கி இப்போ தான் நட்டிருக்கிறோன்னா கொஞ்சம் நேரம் மழையில் வச்சுட்டு நீங்கள் இடம் மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தோல் எல்லாம் பவுடர் பண்ணிவிட்டு கூட போடலாம். சாயலுக்குள்ளே இல்லைன்னா வெங்காயம் தோல் ஆனியன் பீன்ஸ் வாட்டர் கூட கொடுக்கலாம். நீங்கள் சப்போஸ் மண்ணுக்குள்ளே இல்லை நான் கலந்து வைக்கலன்னா அது பண்ண கொடுக்கலாம். வாழைப்பழம் தோல் 10 days தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட கொடுக்கலாம். டார்க்கு க்ரீனாக மாறும், லீஃபெல்லாம் கூட சூப்பராக வளரும். வெங்காயம் தோல் கூட சாமந்தி செடிக்கு ஏற்ற எருவு. சப்போஸ் இப்போ மண்ணுக்குள்ளெல்லாம் நீங்கள் எந்தெந்த எருவு கலந்து வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாத ஒரு ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பப்போ 10 days கூடவே சேர்த்து சொல்கிறேன். அப்போ தான் நல்லது சாமந்தி செடிக்கு. இப்போ நான் மழை வந்தது, நான் மழையில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்ற டைமுக்கு மழை வந்துடுச்சு பாருங்கள். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலந்து வச்சுருந்தேன் காலையில். கிளாஸில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை. எதுக்காகனாக்கா இப்போ மழை வந்துடுச்சு, நம்ம இந்த சமயத்துலலாம் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எதுக்காகனா இப்போ நல்லா ரெயின் நல்லா தண்ணியெல்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ தொட்டிக்குள்ளே கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன், எடுத்துட்டேன். நான் இப்போ எடுத்து நம்ம விழாத இடத்துல வச்சுட்டேன். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது சாமந்தி செடிக்கிட்டு. இப்போ மழை சமயத்தில் மழை தண்ணி ஊற்றலாம் எவ்வளோ வேணாலும், அதாவது கொஞ்சம் விழலாம். ஏன்னா மழை தண்ணி தான் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ரெயின் வாட்டர் சொல்கிறான். இந்த சமயத்தில் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க தேவையில்ல. நாளைக்கு ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அப்படியே ஊற்றாமல். இது வேப்பம்புண்ணாக்கு தண்ணி, அதாவது நான் வேப்பம்புண்ணாக்கு இந்த சாயலுக்குள்ளே போடல. அதனால ஏற்கனவே கொஞ்சம் போல் இருந்தது, இருந்தாலும் அது ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன் நான். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா நல்லதுன்னு சொல்லிட்டு லிக்விட் ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நாளைக்கு தான் ஊற்றணும், ஏன்னா மழை வந்துருச்சு. நான் மழையில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன். பிளான்ட்டு ரொம்ப நல்லா சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வளரும். எப்படி இருந்தாலும் பிளான்ட்டுக்கெல்லாம் எப்போவுமே செடிக்கெல்லாம் இந்த மழை தண்ணி தான் நல்லா செடிக்கு நல்லது. ரொம்ப வளராத செடி கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இப்போ ஒரு செடி காயுதுன்னா கூட அந்த சமயத்தில் நம்ம மழையில் வச்சா நல்லா, அதாவது நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக. இப்போ இது போல் நட்டுட்டு நீங்கள் வேப்பம்புண்ணாக்கு தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லது. ஆனால் நட்ட உடனே ஊற்றாமல் என்ன சாயலுக்குள்ளே எல்லாம் கலந்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா 1 week கழிச்சு நீங்கள் இது போல் ஊற்றிட்டே வரலாம். இல்லை 5 days கழிச்சு இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே வரலாம். ரொம்ப சாமந்தி செடி நல்லா வளரும். பெரிய பூவாக இப்போ மழை இது பாருங்கள். சாமந்தி நாளைக்கு விரியும்னு நினைக்கிறேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டு வருது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.